Hi students, good morning. Today we are going to see algebra. Algebra நம்ம என்ன கண்ணு பார்த்துட்டு இருந்தோம், synthetic division. ஓகேவா? synthetic divisionல என்னென்ன ஸ்டெப்ஸ் ஞாபகம் இருக்குதா கண்ணு? ரீகால் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிற டிவைடண்ட்டை p of xன்னு எடுத்துக்கோன்னு சொன்னேன். அண்ட் தென் டிவைசரை q of x எடுத்துக்கோன்னு சொன்னாங்கன்னு. அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் p of x q of x ரெண்டும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கான்னு பார்க்க சொன்னேன். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா நான் என்னன்னு சொன்னேன், டிசெண்டிங் ஆர்டரில் பவர்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எ கிரேட்டர் பவர்லேருந்து நீ பார்க்கணும், எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 3, எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இந்த ஆர்டரில் இருக்கணும். டிசெண்டிங் ஆர்டரே நீ எடுத்துக்கோ. சரியா? பவர்ஸை டிசெண்டிங் ஆர்டரில் பார்த்துக்கோ. அதாங்கன்னு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். பி ஆஃப் எக்ஸ் பார்த்துக்கோக்கன்னு. பி ஆஃப் எக்ஸ் பார்த்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கா? 3, 2, 1 கான்ஸ்டன்ட் டேர்ம் அண்ட் தென் q ஆஃப் எக்ஸ். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p ஆஃப் எக்ஸ் எடுத்துக்க சொன்னேன். p ஆஃப் எக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து தனித்தனியாக ரைட் பண்ண சொன்னேன். அண்ட் தென் எல் ஷேப் ரைட் பண்ணிவிட்டு வி கண்டினியூ தி சம். ஓகேவா? பார்ப்போமா? நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் சம்க்குன்னு நீங்கள் யாருமே எனக்கு ஆன்சர் கரெக்டாக போடல. சரியா? இன்றைக்கி அந்த சம் நடத்திட்டு வேறு ஒரு சம் ஹோம்ஒர்க் தரேன். யூ மஸ்ட் டூ இட் அண்ட் சென்ட் மீ. ஓகே கண்ணு, பார்க்கலாமா? Yes, today's class sum பார்க்கன்னு. Find the quotient and remainder for the following using synthetic divisionல யூஸ் பண்ணி எனக்கு ரிமைண்டரும் கோஷியன்ட்டும் ரைட் பண்ண சொல்கிறாங்க. டிவிஷன்லேயே நம்ம 2 டிவிஷன் பார்த்தோம். லாங் டிவிஷன் நம்ம நார்மலாக நம்பர்ஸை டிவைட் பண்ணோம்னா அதுதான் லாங் டிவிஷன் மெத்தட். இது சிந்தட்டிக் டிவிஷன். ஓகேவா? சிந்தட்டிக் டிவிஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன், கொடுத்துக்கிற டிவைடண்ட்டை p ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து ரைட் பண்ணிக்கோ. டிவைசரை q ஆஃப் எக்ஸ் எடுத்துட்டு ரைட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு பார்க்கலாமா கண்ணு? இதில் எதுக்குன்னு ஹையஸ்ட் பவர் எக்ஸ் கியூப், அப்போ எக்ஸ் கியூப் தாங்க ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும். அண்ட் தென் அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் 2x ஸ்கொயர் அண்ட் தென் எக்ஸ் டேர்ம் மைனஸ் எக்ஸ் அண்ட் தென் மைனஸ் 4. சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு டேர்ம் மிஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல 0xன்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? q ஆஃப் எக்ஸில் எது கிரேட்டஸ்ட் டிகிரி கண்ணு? எஸ் 1. அப்போ கிரேட்டஸ்ட் பவர் 1. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண சொன்னேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p ஆஃப் எக்ஸ் ரைட் பண்ண சொன்னோன்னா எஸ் ரைட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் கியூபோட 1, அடுத்தது 2, எக்ஸுக்கு முன்னாடி -1 -4. ஓகேவா? அண்ட் தென் டிவைசர் ஜீரோஸ் கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் 0ன்னு போட்டுக்கோ. +2 எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ் வந்து என்னக்குன்னு வரும் -2. ஓகேவா? இந்த -2 நம்ம எல் ஷேப்பில் அவுட் சைடில் ரைட் பண்ணுவோம். அண்ட் தென் கோஎஃபிஷியன்ட்டை இன்சைடில் கேப் விட்டு ரைட் பண்ணுவோம். ஆமாவாடா? எஸ். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கே என்ன போட சொல்லியிருக்கேன், எல்லா சம்முக்குமே சிந்தரி டிவிஷனாக ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல என்ன கண்ணு வரும், 0. ஓகேவா? இப்போ ஆட் பண்ணுவோம். இல்லைனா சிம்பிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? 1 + 0 எஸ் 1. ஓகேவா கண்ணு? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணுவோம், இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். -2 இன்ட்டு நான் வேணால் மேலே -2 கீழே வேணால் ரைட் பண்ணுறேன். -2 × 1 என்னதுக்குன்னு -2. இப்போ +2 -2 சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் நம்பர் சேமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன கண்ணு +2 -2 என்ன வரும், 0. ஓகேவா? அடுத்தது -2 × 0 -2வையும் 0வையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ரோவில் ரைட் பண்ணணும். ஓகேவா? என்ன வரும், 0வோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 0. அண்ட் தென் -1 + 0 -1. ஓகேவா? மறுபடியும் -1 × -2 மல்டிப்ளை பண்ணுக்கன்னு. -1 × -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கண்ணு 1 × 2 கண்ணு 2. அப்போ -4 + 2 என்ன கண்ணு வரும், -4 + 2 சிம்பிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்பர்ஸும் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 4 - 2 என்ன வரும், 2 வருங்கன்னு. பிக்கர் நம்பர் சிம்பிள் என்னவோ அதை மைனஸ் போட்டுக்கோ. ஓகேவா? எஸ். இப்போ லாஸ்ட் டேர்ம் வந்து நம்ம ரிமைண்டர்னு சொல்லுவோங்கன்னு. அதுக்கப்புறம் இது கான்ஸ்டன்ட் டேர்ம், இது எக்ஸ் டேர்ம் அண்ட் தென் எக்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேர்ம் இருந்தாலும் நம்ம எக்ஸ் கியூப்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ எடுத்து ரைட் பண்ணுவோமா, எக்ஸ் ஸ்கொயர் 0 எக்ஸ் டேர்ம்னால அப்படியே விட்டலாங்கன்னு. கான்ஸ்டன்ட் டேர்ம் -1. அப்போ கொடுத்துக்கிற பாலினாமியலோட டிவைடண்ட் அண்ட் டிவைசரோட கோஷியன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் -1 அண்ட் தென் ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா -2. ஓகேவா? அடுத்த சம் பார்ப்போமா, இன்னொரு சம் பார்ப்போமா? எஸ். டிவைடண்ட்டை லெட் p ஆஃப் எக்ஸ்னு எடுத்து ரைட் பண்ணிவிட்டேன். டிவைசரை x + 3ன்னு ரைட் பண்ணிட்டேன். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் p ஆஃப் எக்ஸ் q ஆஃப் எக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ரைட் பண்ணலாமா கண்ணு? எஸ். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா பவர்ஸை பாரு, கிரேட்டர் பவர்லேருந்து டிசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணு. ஓகேவா? எஸ். ரைட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு க்யூப் தான் கிரேட்டஸ்ட் பவராக இருக்கப்போ அதை ஃபஸ்ட்டு எடுத்து ரைட் பண்ணிக்கோ. ஓகேவா? அண்ட் தென் அடுத்த டேர்மு
ஸ்கொயர் டேர்ம் மைனஸ் 2x ஸ்கொயர், அடுத்தது எக்ஸ் டேர்மு ப்ளஸ் 7x அண்ட் தென் கான்ஸ்டன்ட் டேர்ம் -5 அண்ட் தென் டிவைசர் நம்ம என்னது x+3 ஏதோ எந்த ப்ராப்ளம் இல்லைக்கன்னா அப்படியே ரைட் பண்ணியாச்சு x+3 ஓகேவா. இப்போ p ஆஃப் எக்ஸில் வந்து கோஎஃபிஷியன்ட் ரைட் பண்ணுவோமா, s3 -2 ப்ளஸ் 7 அண்ட் தென் -5 கேப் விட்டு ரைட் பண்ணிக்கோ. அண்ட் தென் டிவைசர் எடுத்து ஜீரோஸ் கண்டுபிடிச்சிடலாமா, x+3 = 0. அப்போ x = என்னதுக்குன்னு +3 இந்த சைடு வந்துச்சுன்னா -3 சரியா கண்ணு. அண்ட் தென் பார் -3 வந்து அவுட் சைடு ரைட் பண்ணுவோம். அண்ட் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p ஆஃப் எக்ஸ் இன்சைட் ரைட் பண்ணுவோமா, 3 -2 7 -5 ஓகேவா. இங்கே ஃபஸ்ட் நம்ம என்ன கண்ணு போனோம், ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் காலம் எப்படியுமே என்ன கண்ணு ஃபில் பண்ணுவோம், 0ன்னு ஃபில் பண்ணுவோம். 3 + 0 கண்ணு s3. இப்போ -3 × 3 மல்டிப்ளை பண்ண என்ன கண்ணு வரும், -9. சிம்பிள்ஸ் வந்து சேமாக இருந்தால் நம்பர்ஸை ஆட் பண்ணிக்கோ. அப்போ 2 + 9 வரும் 11. கிரேட்டர் நம்பர் சிம்பிள் என்னது கண்ணு, மைனஸ் சரியாடா. அண்ட் தென் பாரு -11 × -3 இந்த டேர்ம் நம்ம கிடைச்ச ஆன்சரையும் அந்த டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணுக்கன்னு -3 × -11 எஸ் ப்ளஸ் 33 ப்ளஸ் 7 ப்ளஸ் 33 என்ன வரும், +40 ஓகேவா கண்ணு. அண்ட் தட் -3யும் 40யும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -3 × 40 120 ஓகேவா கண்ணு. இப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும், சிம்பிள்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கோ. 125 பிக்கர் நம்பர்கிட்ட என்ன சிம்பிளோ அது மைனஸ் போட்டுக்கோ ஓகேவா. லாஸ்ட் டேர்ம் நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம், ரிமைண்டர்ஸ்னு எடுத்துக்குவோம் சரியா. இது கான்ஸ்டன்ட் டேர்மு, இது எக்ஸ் டேர்மு அண்ட் தென் இது என்ன, இது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். அப்போ என்ன வரும், 3x ஸ்கொயர் -11x + 40 ஓகேவா. நான் 2 சம் நடத்தியிருக்கேன், எகைன் அண்ட் எகைன் போட்டு பாரு ஓகேவாடா. ஃபைண்ட் த கோஷன் அண்ட் ரிமைண்டர். ஹோம்ஒர்க் சம் பார்த்தீங்கன்னா p ஆஃப் x = 3x³ - 2x ஸ்கொயர். அதுக்கு பக்கத்தால் எந்த டேர்ம் வரும், 7x + 7x சென்டரில் ரைட் பண்ணி -5 ரைட் பண்ணி கீழே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுட்டா, கன்ஃபியூஸ் ஆகிடாத. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா p ஆஃப் x = 3x³ - 2x ஸ்கொயர் + 7x -5. q ஆஃப் x d ஆஃப் xன்னு அவனே கொடுத்துருக்கான். ஸோ x+3 கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கோ அண்ட் தென் ஜீரோஸ் எடுத்துக்கோ சரியா. யூ மஸ்ட் டூ இட் அண்ட் சென்ட் மீ. கண்டிப்பாக எல்லாம் எனக்கு போட்டு அனுப்பணும் ஓகேவா கண்ணு. தேங்க்யூ.